Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல பாத்தீங்கன்னா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டே 12 ல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படினா present continuous tense. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. இந்த 12 டென்சஸும் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். Don't skip the video. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல பாத்தீங்கன்னா டே 1 ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் be verbs. நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க. Thank you so much. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலன்னா டே 1லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில், அதாவது இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து கொண்டிருக்கிறேன், அவன் பேசி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ரொம்ப புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம 4 டைப்பில் சென்டென்ஸ் பேசலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். தொடர்ச்சியாக அவன் சாப்பிட்ற ஒரு செயலை செய்கிறான். இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயலை நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. நல்லா கவனிங்க, இருக்கவில்லை, இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நெகட்டிவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாருங்கள், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறானா, நல்லா கவனிங்க, இருக்கிறானா கேள்வியாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம் சொல்லுவோம். நாலாவது பாருங்கள், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா, ஒரு செயலை அவன் தொடர்ச்சியாக செய்யவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த 4 டைப்பில் இருக்கிற சென்டென்ஸை அடிக்கடி பேசுவாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக ரொம்ப புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசுகிறது பார்க்கலாமாங்க. நம்ம எப்பயுமே ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்க. ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சப்ஜெக்டை பேசுகிறீங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே, இந்த ஏலையும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பை பேசுகிறீங்க. இதில் 3 ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. ஆம், இஸ், ஆர். இந்த 3 ஆக்சிலரி வேர்பை எந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மாற்றி பயன்படுத்தக்கூடாது. இங்கே ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆம் சொல்லுங்க, ஆம். இப்போ இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம ஹி, ஷி, இட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்பை பேசணும். இந்த வேர்ப் கூட நம்ம ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படிங்கிறத, அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஐஎன்ஜி இருக்குது. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, சாப்பிட்டு கொண்டு. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போயும் அந்த செயலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க. இந்த டைமில் தான் நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்ஸ் பேசணும். இப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? ஐ.
ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே அதுக்கப்புறம் எந்த ஆக்சிலரி வேர்பை பேசணும்? சூப்பருங்க. மேலே பாருங்கள், ஸ்ட்ரக்சரில் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் வரும். ஐம் ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும்? வேர்பை பேச போகிறோம். இந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே என்ன வேர்பு இருக்குது? சாப்பிட்ற ஒரு வேர்பு இருக்குது. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். ஈட்டோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணுங்க, ஈட்டிங். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பேசுங்க. ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். குமார் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். எப்படி பேசலாம்? குமார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எதில் வரும்? ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். அப்போனா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் பேசணும். உங்களுக்கு நான் தமிழில் சொல்லக்கூடிய எல்லா சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா ஆன்சரும் டைப் பண்ணிட்டே வாங்க. எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, இதை பேசலாமா? குமார் இஸ் ஈட்டிங். குமார் இஸ் ஈட்டிங். குமார் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வி அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசும்போது அதுக்கப்புறம் எந்த ஆக்சிலரி வேர்பை பேசணும்? சூப்பருங்க, ஆர். பேசலாமா? வி ஆர் ஈட்டிங். வி ஆர் ஈட்டிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்டென்சஸை நம்ம தமிழில் டெய்லி லைஃப்பில் எவ்வளோ பேசுகிறோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். நான் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் போகிற ஒரு செயலை தொடர்ச்சியாக இப்போ செய்கிறேன். பேசலாமா? நான் அப்படின்னா ஐ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஆக்சிலரி வேர்பு பேசணும்? சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஐம் நம்ம சொல்லி சொல்லி பழகியிருப்போம். அதனால் ஈஸியாக இந்த டென்ஸை நம்மளால் கற்றுக்கிட முடியும். ஐம் கோயிங். நான் போய்கொண்டிருக்கிறேன். எங்கே? மதுரைக்கு. எப்படி சொல்லலாம்? இக்கு அப்படின்னு வந்திருக்கு. இக்கு அப்படின்னா என்னது? நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இக்கு அப்படின்னா டு. ஐம் கோயிங் டு மதுரை. ஐம் கோயிங் டு மதுரை. நான் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பிரியா மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறாள். பிரியா இஸ் கோயிங் டு மதுரை. பிரியா இஸ் கோயிங் டு மதுரை. நெக்ஸ்ட் அவர்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வேர்பை பேசணும்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. தே ஆர். பேசுங்க. தே ஆர் கோயிங் டு மதுரை. தே ஆர் கோயிங் டு மதுரை. அவர்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டு வந்துருச்சுங்க. அருண் வந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க இந்த சென்டென்ஸை. அருண் வர்ற ஒரு செயலை தொடர்ச்சியாக இப்போ செய்து கொண்டிருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். நான் 30 days கிளாஸ் நான் உங்களுக்காக தான் வச்சுருக்கேங்க. பேசுங்க. சின்ன சின்ன சென்டென்சஸை நம்ம பேச ஆரம்பித்தா மட்டும்தான் ஃப்ளூவண்ட்டான இங்கிலீஷை பேச முடியும். சிறு துளி தான் பெரும் வெள்ளம். பேசுங்க. அருண் இஸ் கம்மிங். அருண் இஸ் கம்மிங். அருண் வந்து கொண்டிருக்கிறான். இப்போ அருண் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். எப்படி சொல்லலாம்? சென்னையில் இருந்து. இந்த வேர்டுக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த சென்டென்ஸை ப்ராப்பராக பேசிடலாம். அருண் இஸ் கம்மிங். அருண் வந்து கொண்டிருக்கிறான் சென்னையிலிருந்து. இருந்து அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம். அருண் இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை. அருண் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, இன்னொன்றுங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை பேசுகிறது பார்க்கலாமா? நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு ஒரு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஐம் நாட் அப்படின்னு பேசணும். இப்போ என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐம் நாட். ஐம் நாட்.
அடுத்து பாருங்க he she it இந்த மூணு சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா இஸ் நாட் பேசுங்க. இஸ் நாட், he is not, she is not, it is not, அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன் we you they இந்த மூணு சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஆர் நாட் அப்படின்னு பேசணும். we are not, you are not, they are not. இப்போ இதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறோம், அந்த வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம ப்ராப்பராக பேச முடியும். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் படித்து கொண்டு இருக்கவில்லை. நல்லா கவனிங்க. இப்போ நான் கண்டினியூவாக ஒரு செயலை செய்யலை அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும். ஐம் நாட் ஸ்டடியிங், ஐம் நாட் ஸ்டடியிங். நீங்கள் அதை ரொம்ப சிம்பிளாக பேசலாங்க. ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசுகிறதுனால தான் இங்கே நெகட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிற நாட் ஆட் பண்ணியிருக்கோம். ஐ எம் நாட் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட்ன்னு பாருங்கள், குமார் படித்து கொண்டிருக்கவில்லை. பேசுங்க குமார். குமார் அப்படின்னா ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. ஹீ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எப்படி பேசணும்? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஹீ இந்த இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பேசணும். குமார் இஸ் நாட் ஸ்டடியிங், குமார் இஸ் நாட் ஸ்டடியிங், குமார் படித்து கொண்டு இருக்கவில்லை. நெக்ஸ்ட்ன்னு பாருங்கள், நாங்கள் படித்து கொண்டு இருக்கவில்லை. we are not studying, we are not studying, நாங்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. நான் உங்களுக்கு இன்னொரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் சமைத்து கொண்டிருக்கவில்லை. நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க. நீ சமைச்சிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அவங்க அந்த கேட்குற கேள்வியே பாருங்கள், கண்டினியூவாக கேட்குற மாதிரி இருக்குதா? நீ சமைத்து கொண்டிருக்கிறாயா? அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி சொல்லுவோம்? அவங்க சொன்ன அதே கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம தமிழில் ஆன்சர் பண்ணுவோம். நான் சமைச்சிட்டு இருக்கல, இது நம்ம பேச்சு வழக்கில் பேசிட்டோம். ஆனால் கரெக்டாக பேசணும் அப்படின்னா நான் சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஐ எம் நாட் குக்கிங், ஐ எம் நாட் குக்கிங், நான் சமைத்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், அபி சமைத்து கொண்டிருக்கவில்லை. அபி இஸ் நாட் குக்கிங், அபி இஸ் நாட் குக்கிங், அபி சமைத்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. தே ஆர் நாட் குக்கிங், தே ஆர் நாட் குக்கிங். இதை நம்ம தே ஆர்ன்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர்ன்ட் குக்கிங். நான் உங்களுக்கு 30 days முடிச்சதுக்கப்புறம் அந்த கன்ட்ராக்ஷன்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் நம்ம நார்மலாக இப்படி பேசிக்காகவே பேசலாங்க. தே ஆர் நாட் குக்கிங், அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. அருண் எழுதி கொண்டிருக்கவில்லை. அருண் இஸ் நாட் ரைட்டிங். இப்போ அருண் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கவில்லைன்னா எப்படி சொல்லலாம்? அருண் இஸ் நாட் ரைட்டிங் த எக்ஸாம், அருண் இஸ் நாட் ரைட்டிங் த எக்ஸாம், அருண் தேர்வு எழுதி கொண்டிருக்கவில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸை பேச தெரிஞ்சிருச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸும் பேச தெரிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன? ஐ. அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி பேசினா போதும். ரெண்டாவது பாருங்க, ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு தான் நம்ம சப்ஜெக்டே பேசணும். இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு ஹீ ஷீ இட் இந்த 3 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் போதும். மூணாவது பார்த்திங்கன்னா வி யூ தே இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பாசிட்டிவாக அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு தான் இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாமா? புரிஞ்சிருச்சா? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா?
நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரதா சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. நமக்கும் அது தெரிஞ்சிருக்கும். நம்ம அம்மா அப்பாட்ட எப்படி கேட்போம்? அவங்க வந்துட்டுருக்காங்களா? பாருங்க, வர்ற ஒரு செயலை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா? நம்ம பேச்சு வழக்கில் வந்து கிட்டு இருக்கிறாங்களா அப்படி இந்த கிட்டு அப்படின்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா பாசிட்டிவாக கேள்வி கேட்கும் போது அந்த தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு முன்னாடி எந்த வேர்டை பேசணும்? ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை வச்சு தான் பேசணும். பேசலாமா? ஆர் தே கம்மிங்? ஆர் தே கம்மிங்? அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரியா விளையாடி கொண்டிருக்கிறாளா? பிரியா அப்படிங்கிறவங்க ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. அப்போனா எந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இஸ் பிரியா பிளேயிங்? பிரியா விளையாடி கொண்டிருக்கிறாளா? நெக்ஸ்ட் தென், அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா? உங்கள் வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கீங்க. அந்த நாய்க்கு நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்குறீங்க, அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறதா? எப்படி கேட்பீங்க இதை? அது அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எதை வச்சு கேள்வி கேட்கணும்? சூப்பருங்க, இஸ். இஸ் இட் ஈடிங்? இஸ் இட் ஈடிங்? அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா? அவ்வளோதாங்க. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்களா? அடிக்கடி இந்த சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசுவோம். பேச்சு வழக்கில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா? இந்த தூங்கிட்டு இருக்கிறாங்களா, கிட்டு இருக்காங்களா, அந்த கிட்டுன்னு வருது பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லுவோம். தே வந்துச்சுன்னா எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? ஆர். பேசுங்க. ஆர் தே ஸ்லீப்பிங்? ஆர் தே ஸ்லீப்பிங்? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. அவர்கள் உன்னுடன் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஆர் தே கம்மிங் வித் யூ? ஆர் தே கம்மிங் அப்படின்னா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? உன்னுடன், உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உன்னுடன் அப்படின்னா வித் யூ. எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக பேசலாமா? ஆர் தே கம்மிங் வித் யூ? அவர்கள் உன்னுடன் வந்து கொண்டிருக்கிறார்களா? அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சு, பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்கலாம் பார்க்கலாமா? ஒரு நெகட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. நான் சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், குமார் போய் கொண்டிருக்கவில்லையா? குமார் அப்படிங்கிறவங்க ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதை ஃபஸ்ட்டு பேசுனா போதும். இஸ் நாட், இஸ் நாட். இதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசுகிறோம், வேர்பை பேசுகிறோம், ஐஎன்ஜி பேசுகிறோம், அவ்வளோதான். இஸ் நாட் குமார் கோயிங்? இஸ் நாட் குமார் கோயிங்? குமார் போய் கொண்டு இருக்கவில்லையா? அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு பாசிட்டிவாக கேள்வி கேட்கும் போது இஸ் குமார் கோயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நெகட்டிவாக கேள்வி கேட்கும் போது இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணுறோம். இஸ் நாட் குமார் கோயிங்? குமார் போய் கொண்டிருக்கவில்லையா? அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குமார் சென்னைக்கு போய் கொண்டிருக்கவில்லையா? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இஸ் நாட் குமார் கோயிங் டு சென்னை? இஸ் நாட் குமார் கோயிங் டு சென்னை? குமார் சென்னைக்கு போய் கொண்டிருக்கவில்லையா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லையா? எப்படி சொல்லலாம்? அவர்கள் அப்படின்னா எந்த ஆக்சிலரி வேர்பை பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆர். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆருக்கு அப்புறம் ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆர் நாட் தே ஸ்லீப்பிங்? இது நம்ம அரண்ட் அரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அரண்ட் தே ஸ்லீப்பிங்? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லையா? தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் குமாருடன் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி குமார் கூட படிக்க ஆரம்பித்தேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்கிறேன். கண்டினியூஸ் கொண்டிருக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்கள். I'm studying
I am studying. நான் படித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. யாருடன்? குமாருடன். எப்படி சொல்லலாம்? குமாருடன் அப்படின்னா with குமார். I am studying with குமார். நான் குமாருடன் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ராணி குமாருடன் படித்து கொண்டிருக்கிறாள். ராணி குமாருடன் படித்து கொண்டிருக்கிறாள். ஃபஸ்ட்டு ராணி படித்து கொண்டிருக்கலான்னு சொல்லிட்டு எழுதலாம். ராணி இஸ் ஸ்டடியிங் வித் குமார். ராணி இஸ் ஸ்டடியிங் வித் குமார். ராணி இஸ் ஸ்டடியிங் வித் குமார். ராணி குமாருடன் படித்து கொண்டிருக்கிறாள். மூணாவது பாருங்கள். நாங்கள் குமாருடன் படித்து கொண்டிருக்கிறோம். உங்களால் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நீங்கள் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு வாயை திறந்து ஜஸ்ட் பேச ஆரம்பிங்க. நாங்கள் குமாருடன் படித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படின்னா we are studying. நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். குமாருடன் with குமார். we are studying with குமார். நாங்கள் குமாருடன் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆக்சிலரி வெர்ப்னா என்னது? am, is, are. ஈஸியாக இருக்குதாங்க? புரிஞ்சிருச்சா? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய பயன்படுத்துவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கா அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம் இருக்குங்க. நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அவன் கவனித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 13 நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.